வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழகான க்யூட்டான நம்ம மல்லிக்கு வேறு லெவலில் ஒரு க்யூட்டான நிச்சயதார்த்தங்க. இந்த நிச்சயதார்த்தத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெக்கப்படுறதுக்கு நம்ம மல்லி தான் அழகாக இருப்பாங்கன்னு யோசிச்சா, என்னடா நம்ம அரவிந்த் அதோட அழகாக இருக்காரு. வெக்கப்பட்டு ஒரு பக்கம் சிரிக்கிறாருங்க. அந்த சிரிப்பை பார்க்கறதுக்கே கோடி ரூபா காசாக கொடுக்கலாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் ஒரு பக்கம் பாபு இருந்துன்னு, ஏய் சிரி உன் புருஷங்க சிச்சுன்னுக்கிறான், என்ன உனக்கு கம்முன்னு கண்ணு அப்புறம் ஆக்ஷன் பண்ணுறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி இருந்துன்னு, யோ பொழந்து கட்டுருவான் கம்முன்னு இருந்திருக்கும். அவன் கடுப்பு மயிலில் உட்காந்துக்கிறான், எவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரியே முறைக்கிறாங்க. உடனே பார்க்கணுமே, சரி 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 ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க செனட்டரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு பக்கம் இது பட்ட, சரிண்ணா சரி நான் இதுக்கு மேலே எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக சிறந்ததுன்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. ஒரு பக்கம் அரவிந்தனுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. என்னடா இவன் நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம், அவன் மூஞ்சில் ஒரு புண்ணையே இல்லை. ஒரு வேளை இவருக்கு எதனா எக்ஸ் இருக்குமோ, ஒரு வேளை அப்படி இருக்குமோ, ஒரு வேளை இப்படி இருக்குமோ, அந்த கல்யாணம் பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த கேள்வியை கரெக்டாக நம்ம மல்லிக்கிட்டே கேட்டுறாரு. மல்லி இருந்துன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, என் மூஞ்சில் அவ்வளோலாம் இது இல்லையே, நார்மலாக நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, நைட்டெல்லாம் தூங்கலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை விடுறாங்க. சரி என்ன பண்ணுறது, எந்த கதை விட்டாலும் நம்ம கேட்டு தானே ஆகணும், அனைத்துமே நாம் கேட்டு தானே ஆகணும். வாழ்க்கை என்றால் 1000 போர்க்களம், அந்த போர்க்களத்தில் நாமளும் இதை கேட்டுக்கொண்டு தான் போகணும் அப்படின்ற கான்செப்டில் தான் போயின்னு இருக்குது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அழகு வெண்பா குட்டி இருக்காங்களே, அவங்க வந்து எப்படியாவது அம்மாவை பார்த்தே ஆகணும், அம்மா கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அழுந்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம தலைவன் சும்மா இருப்பானா, இப்போவே போகலாம், போயிட்டு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போகிறதோட மட்டும் இல்லாமல் அங்கே போய் பார்த்தா நிச்சயதார்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துன்னு ஒரு பக்கம் பார்க்குறாரு. ஏோ நிச்சயதார்த்தம் நீ பார்த்தது இல்லையா, இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்க உடனே அவர் இருந்துன்னு சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக பார்த்துன்னு இருக்காரு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லபடியாக நடந்தால் நல்லது தானே அப்படின்ற கான்செப்டில் தான் இப்போ எடுத்துன்னு போய் ஆகணும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் சிறந்த விஷயமா இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுறாங்க. மல்லியம்மா ஏன்னா அவங்களுக்கு வேணாவா, என்னை விட்டு ஏன் இந்த மாதிரி தூரமாக போகிறீங்க, நான் என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுது ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, நீ சொன்னீங்க சொல்லல அது முக்கியம் இல்லை, என்னை விட்டுட்டு நீங்கள் போக போகிறீங்க, அதனால தானே இப்படியெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஒரு பக்கம் என்னடா நடக்குது சீரியலாக, என்னடா இது கருமம் இப்படியெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாது ஒரு பக்கம். இதெல்லாம் கான்செப்ட் யாருக்கு கரெக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவருக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் மல்லிக்கு தான் ரொம்ப சூட்டபுளாக இல்லை. சரி இருக்கட்டும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் தயங்காதே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பாட்டு பாடினோன்னா, இப்போ தான் ஒரு அழகான பியூட்டி பூசி அந்த பியூட்டி நம்மளை எங்கே பார்த்துருமோன்னு சொல்லிட்டு தான் பாட்டு பாடி சமாளிச்சுன்னு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் சீக்ரெட் பிஸ்னஸ் ட்ரிக்கெல்லாம் கண்டுபிடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் வளர கொட்டணும். இதே எங்கள் வீட்டில் பார்த்தா எனக்கு செருப்பட்டி தொடப்பக்கட்டை கன்ஃபார்ம் முழுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும், பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.